கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 89:51 கர்த்தாவே, உமது அடியார் சுமக்கும் நிந்தையையும் வலிமையான ஜனங்கள் எல்லாராலும் நான் என் மடியில் சுமக்கும் என் நிந்தையையும் நினைத்தருளும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு சமயம் ராஜ் என்ற ஒரு சகோதரன் வியாபாரம் செய்து வந்தார். மிகவும் சந்தோஷமாக குடும்பமாய் வாழ்ந்து வந்தார். திடீரென்று ஒரு நாள் உறவினர் இவருடைய வியாபாரத்தின் மீது பொறாமை கொண்டு வீணான வழக்கை போட்டார். இதனால் ராஜ் வியாபாரத்தில் சறுக்கல் ஏற்பட்டது. வியாபாரம் நடக்கக்கூடாது என்று கோர்ட்டில் உத்தரவு வாங்கி ராஜியை பயமுறுத்தினார். ராஜியை அவருடைய குடும்பத்தார், உறவினர்கள் யாவரும் நிந்தையான வார்த்தையினால் திட்டினார்கள். ராஜ் மிகவும் சோர்வடைந்து உட்கார்ந்து இருந்தார். அப்போது வீட்டின் ஓரத்தில் உடைந்து போன கூட்டை குருவி சரி செய்து கொண்டிருந்ததை கவனித்தார். கொஞ்ச நேரமானதும் அந்த குருவி கூடு அழகாக மாறியது. உடனே ராஜிக்கு ஒரு புது நம்பிக்கை கிடைத்தது. நாம் ஏன் மற்றவர் கூறும் நிந்தனையை நினைக்க வேண்டும்? நிந்தனையை மாற்றுகிற தேவனிடம் ஜெபம் செய்வோம். தேவன் பார்த்து கொள்வார் என்று ஜெபம் பண்ணினார். மறுநாள் காலையிலேயே அவரை நிந்தித்த நபரை கொண்டு மறுபடியும் வியாபாரத்தை தொடங்கி வைத்தார். பிரியமானவர்களே, நாம் அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருக்கும் பொழுது, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது, நாம் தூசிக்கப்படுவதையும் நிந்திக்கப்படுவதையும் குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை. நாம் அனுபவிக்கும் ஒவ்வொரு பாடுகளுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் வளர வேண்டுமானால் தேவனுடைய பாதை துன்பத்தினோடே தான் நம்மை நடத்தி செல்லும். தேவன் நம் வாழ்வில் வீசக்கூடிய புயல்களை தாங்கிக் கொள்ள பலன் தருவார். தேவன் நம்மை பாடுகள், நிந்தனைகள் என்னும் பள்ளியின் மூலம்தான் பலப்படுத்துகிறார். கர்த்தர் உங்கள் நிந்தையை மாற்றுவார், வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருவார். கர்த்தர்தாமே உங்கள் நிந்தையை மாற்றி மகிழ்ச்சியான வாழ்வை தருவாராக. ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, யாரெல்லாம் நிந்தையை சுமந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் நிந்தையெல்லாம் நீக்கி அருளுங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல சுகம் தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன். God bless you.